Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கஸ்டர்ட் பவுடர் வச்சு சூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போறோம். இந்த கேக் நல்ல வெனிலா கேக் மாதிரி ரொம்பவே சுவையா டேஸ்டா இருக்கும். நல்ல ஸ்பஞ்சியா சாஃப்ட்டா இருக்கும். இந்த கேக் செய்யறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்ல फ्रेंड्स, இந்த கேக் நம்ம ஓவன்ல இல்லாம கடாயில ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயுமே ஓவன் இருக்காது, ஆனால் எல்லார் வீட்லேயுமே கடாய் இருக்கும். ஸோ இந்த கேக் எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 5லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நல்லா புரியும். நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கும்போது எந்தவித சொதப்பலும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸும் வராது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் செல்வகுமார் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. நம்ம டம்ளர் வச்சு ஒரு கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வழிகளில் முயற்சி செய்து பார்த்தேன். ஒன்று குக்கரில், மைக்ரோவேவ் ஓவன் ஆகியவற்றில் செய்து மிக அற்புதமாக வந்தது. வீட்டில் அனைவரும் பாராட்டினார்கள் எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் மாலு அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம பானிபூரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி டேஸ்டி, சூப்பர், நான் இப்போ செய்து பார்த்தேன், நல்லா இருந்தது, தேங்க்யூன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை உங்ககிட்ட சர்க்கரை பவுடரே இருந்ததுன்னா நீங்கள் அதை 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 கப் சர்க்கரையை அரைக்கும் போது நம்மளுக்கு 1 கப் சர்க்கரை பொடி கிடைக்கும். இது கூடவே 1/2 கப் அளவு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்காமல் ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சாச்சு, எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நட்ஸ் கூட சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி நம்ம கேக்கில் சேர்க்கும்போது அடியில் போய் தங்கிரும். அதனால் கொஞ்சம் போல் இதில் மைதா சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கேக்கில் அங்கங்கே பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டிகள் இருக்கும். அதனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா டூட்டி ஃப்ரூட்டியும் கேக்கின் அடியில் போய் தங்கிருச்சுன்னா நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கான அடையாளமே இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ மைதா போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கேக் மாவு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல சர்க்கரை பொடி, அதுக்கப்புறம் ஆயில், கீலாம், அதை சேர்த்துருங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம மைதா, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சட்னி வச்சுக்கோங்க. நம்ம மாவு ஜலிப்போம்ல அந்த சட்னி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா ஜலிச்சு விடணும். இது ஜலிக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் டீ கிளாஸில் ஏதாவது ஒரு கப்பு வச்சுருப்பீங்கல்ல, அதில் நான் சொல்லக்கூடிய ரேஷியோவை அப்படியே எடுத்துக்கோங்க. 1 கப்னா 1 கப், அதே கப்பில் நான் 1/2 கப் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை 1/2 கப் அளந்துக்கோங்க. இது போல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ மிஸ் ஆகாமல் வரும். மைதா மாவு ஜலிச்சதுக்கப்புறமா அதே சட்னியில் 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவருடைய கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதனால் இதில் நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டோ எசன்ஸோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுலேயே நம்மளுக்கு ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுற போகிறேன். அதே போல் எல்லோ கலர் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு எல்லோயிஷான கேக் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்கலாம்.
இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாக 1 கப் அளவு பால் கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நம்மளுடைய மாவு திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து நீங்கள் கலந்துக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே கேக் மாவு கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பஞ்சியாக வரும். நீங்கள் 2 பக்கமும் கலந்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய கேக் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் மாவு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து கலக்கிக்க போகிறேன். இப்போ கலந்துட்டு உங்ககிட்ட கரெக்டான கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு கரெக்டாக 1 கப்பு, அதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. சில மாவு பார்த்திங்கன்னா பாலை ரொம்ப உறிஞ்சும், சில மாவு உறிஞ்சாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எந்த அளவு மடிஞ்சு விழுகுது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட கடைசியாக நம்ம ஏற்கனவே மைதா மாவு சேர்த்து வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலந்துடக்கூடாது, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மைதாலாம் போயிடும். அதனால் கொஞ்சம் போல் லேசாக கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்முடைய மாவு தயாராக இருக்குது. நம்ம கேக் டின்னை தயார் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா அந்த எண்ணெய் உள் பகுதியில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், பட்டர் இது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா தடவியாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் டேப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிற மாதிரி. இது போல் அந்த மைதா மாவு கேக் டின்னுடைய உள்பகுதியில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நீங்கள் பரத்தி கொடுக்கணும். நிறைய நண்பர்கள் நான் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணும்போதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரே டவுட்டு, பட்டர் ஷீட் இல்லாமல் நம்ம கேக் பண்ண முடியுமா அப்படின்றது தான். பட்டர் ஷீட் இல்லாமையும் கேக் பண்ணலாம், ஆனால் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு தூவி இது போல் நம்ம பண்ணுறதுனால பட்டர் ஷீட் இல்லாமையே நம்ம கேக் கேக் ட்ரேயில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் மைதா மாவு படுறது அளவுக்கு நல்லா இது போல் பரத்தியாச்சு. மீதம் இருக்க மைதாவை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கேக் மாவை ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ண போடணும். அதனால் ஒரு நல்ல அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் இது போல் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா 2 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். கடாய் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் டின்னில் மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் டேப் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. இப்போ இது மேலாப்பில் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். எல்லோ கலர் கேக்கில் ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இதே போல் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களாம் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது ப்ரீஹீட் பண்ண கடாயில் நம்ம கேக் ட்ரையை தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மூடியில் ஒரு சின்ன ஹோல் இருந்தது, அதனால் நான் ஒரு பேப்பர் வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிருக்கேன். இது எதுக்காகனா நம்மளுடைய கேக் வேகும்போது முழுமையாக பேக் ஆகணும், அதுக்காக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இது போல் கவுத்திட்டு டேப் பண்ணுங்கள். வாவ், எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கேக் ஈஸியாக வெளியில் எடுக்க வந்திருக்கு பாருங்கள். எந்த சிரமமே இல்லாமல் வெளியில் வந்திருக்கு. இது எதனாலனா கரெக்டான பக்குவத்தில் கேக் மாவு தயாரித்து நம்ம கரெக்டான டைமில் பேக் பண்ணியிருக்கோம், அதுக்காக. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான நல்ல ஸ்பஞ்சியான பஞ்சு போன்ற கஸ்டர்ட் பவுடர் கேக் தயாராகிருச்சு.
இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வர ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.